திமுக ஒரு எதிர்கட்சி. அந்த கட்சி என்ன பண்ணுது, நான் டோக்கன் கொடுப்பேன், டோக்கனுக்கு நீங்க 8000 ரூபாய்க்கு ஏதாவது சாமான வாங்கிக்கிங்க. இது எப்படி? இப்ப முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர், அவருக்கு நிதிநிலை என்ன அரசாங்கத்துக்குங்கிறது தெரியும், தெரிஞ்சும் சொல்றாரு என்ன, ஒரே காரணம் தான், கடனை வாங்கிக்கலாம் அப்படின்னு. மேலும் மேலும் கடனை வாங்கறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி நல்லா இருக்கும்? அந்த 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு 8000 ரூபாய் போருமா அவங்களுக்கு? எப்படி பத்தும்? அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு வழி சொல்ல தெரியல. ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒரு கம்பெனிகளை நிறுவனங்களை இங்க வரவழைக்க முடியல. வரவு அரசாங்கத்துக்கு என்னங்கிறதே தெரியல. உங்களுக்கு இருக்கிற வரவு எல்லாமே சூறையாடப்பட்டு போயிட்டு இருக்கு வெளிப்பக்கம். அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தை நடத்துவீங்கிறது ஒரு கேள்வி. சரி, அவரு அப்படி சொல்றாரு. இப்ப முதலமைச்சரா இருந்துகிட்டே இருக்கிறவர் சொல்றாரு. அதே போல பாத்தீங்கன்னா ஏற்கனவே முதலமைச்சரா நான் வச்சுட்டு போன ஆள் இருக்காரு இல்லையா, இந்த ஊருக்காரரு, அவரு என்ன சொல்றாரு, பிரிட்ஜி வாங்கி கொடுக்கறேன், 10,000 ரூபாய் கையில பணம் கொடுக்கறேங்கிறார். இவரு இருந்தவரு முதலமைச்சரா, இப்ப இருக்கிறவரு இருந்துகிட்டே இருக்காரு. 2 பேருக்குமே அரசாங்கத்தினுடைய கணக்கு வழக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல எனக்கு. இல்லைன்னா இப்படி பொய்யான அறிக்கைகளை கொடுக்க மாட்டாங்க யாரும். அதனாலதான் நீங்க கேக்குற மாதிரி எங்கேயுமே தண்ணிக்கு, குடிக்கிற தண்ணிக்கு எல்லாம் ஜனங்க கஷ்டப்படுது, வேலை வாய்ப்புக்கு கஷ்டப்படுது, எதுக்கும் வழி இல்ல. இந்த நிலைமைக்கு கொண்டு போறதுக்கு இந்த நிர்வாக திறமையின்மைங்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்கு. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க உள்ள செலவை பண்ணிட்டு அந்த வீட்டுல உள்ள பெண்ணுக்கு புரியும். 3 பேரு 4 பேரு இருக்கிறாங்கன்னா மாதத்துக்கு எவ்வளவு அரிசி ஆகும், பருப்பு ஆகும், மிளகாத்தூள் ஆகும், காய்கறி என்ன ஆகும், அசைவம் வாங்கினா என்ன ஆகும், கேஸ் சிலிண்டரோட விலை என்ன, எல்லாம் தெரியும். இதெல்லாம் பாத்தீங்களா? இப்ப நம்ம ஆளு கொடுத்துருக்காரு, 3 சிலிண்டர் கொடுப்போம். சிலிண்டரு காசு கொடுத்து ஒரு சிலிண்டர் உள்ளவங்களுக்கே போய் ஒரு மாசத்துல வரமாட்டேங்குது. இவர் எங்கேருந்து கொடுப்பாரு? இதெல்லாம் வேண்டாத வேலை தானே, ஏமாத்து வேலை தானே. இந்த ஏமாத்து வேலை எதுக்கு? நீங்க ஏமாந்தே நீங்க ஏமாத்தியே பழக்கப்பட்டுட்டீங்க. அதே போல இப்ப வாக்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க. அத நான் விளக்கம் சொல்லிடுவேன்ல மக்கள்கிட்ட. நான் ஒருத்தி இருக்கேங்கிறத 2 பேரும் மறந்துடுறாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது என்னோட கடமை, அதை நான் செய்வேன். ஏன்னா அப்பதான் தமிழ்நாடு உருப்பிடும், தமிழ்நாடு நல்லா வரும்.